மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்துல ஆலங்குளம் கம்மாய்பட்டி அப்படின்ற கிராமத்துல ஒரு சித்தர் கோயிலுக்கு தான் போறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு திருமண தடை இருந்தா கண்டிப்பா நீங்கும். உங்களுக்கு திருமணம் செய்து அதுல பிரச்சனை ஏற்பட்டா, குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா, உங்களுக்கு வீடு வாகனம் எல்லாம் இருந்தும் ஏதோ தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்னா இங்க பிரசங்கம் மூலமா பார்த்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க முன்வினை செய்த கர்ம வினைய சொல்லி அதை எப்படி போக்கலாம், இதனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத துல்லியமா சொல்றாங்க. இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் தென்கலாய பார்வதி பரமேஸ்வரர் கம்மாய்பட்டியில இருக்கு. இந்த கோயில்ல வள்ளலார் காருண்ய இல்லம், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சொல்லிக்கினங்க இங்க வள்ளலார் இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல உங்களுக்கு எல்லா தெய்வத்தையும் பார்க்க முடியும். தென்கலாய பார்வதி பரமேஸ்வரர் சிவனும் பார்வதியுமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க முருகன், வள்ளி தெய்வானை, ஆஞ்சநேயர், 18ஆம் படி கருப்பசாமி, விநாயகர், நவகிரகங்கள், காலபைரவர், இப்படி எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இங்க ஒரு சித்தர் இருந்திருக்காரு. இங்க ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த காலத்துல ஜீவசமாதி அடைஞ்ச சித்தரை யாரும் சரியா பராமரிக்கல. அப்போதான் நம்ம ஐயா வராரு. இவரு கனவுல இந்த இடத்துல லேண்டு வாங்குங்க, இங்க நான் இருக்கேன், என்னைய ஆலயமா எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்டப்பட்ட சித்தர் கோயில் தாங்க சுப்பையா சித்தர் கோயில் தான் இந்த கம்மாய்பட்டியில இருக்க தென்கலாய பார்வதி பரமேஸ்வரர் கோயில். இந்த கோயில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நோய் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்து அதற்கு உண்டான தகடுல எழுதியும் கொடுக்குறாங்க. இங்க உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் சரி, வியாபாரத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி 3 அமாவாசை, 1 அமாவாசை, ராகு கேது பரிகாரம், இது எல்லாத்தையுமே இங்க நிவர்த்தி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இங்க பல அற்புதங்கள் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு சில புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே இது சித்தர் தானா அப்படின்னு உங்களுக்கே தோணும். இங்க மரங்கள் எல்லாமே காயா கனியா மாறின விஷயங்களும் இருக்கு. இத பத்தி சித்தரே நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. குருவே துணை. எல்லா வல்ல இறைவனின் கருணையாலே இந்த குருநாதன்குடியில் வள்ளலார் இல்லத்தில் அமைந்திருக்கும் தென்கலாய பார்வதி பரமேஸ்வரர் ஆலயம். குருநாதன் என்றால் குருசாமி, உயிர் அணுக்களின் கூட்டத்தின் தலைவர்கள் சித்தர்கள். உயிர் அணுக்கள் ஒவ்வொரு சித்தராக இருப்பவர் பூராமே ஒவ்வொரு உயிர் அணுக்களே. அவர்களுடைய துணையில்லாமல் நாம் எளிதாக எதுவும் தொட முடியாது. மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் பெற்றுத்தரலாம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இறையாற்றலோடு வாழ்வதற்கான ஒரு தகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈகை இசைப்பட வாழு, அதனின்றி ஊதியமில்லை உயிருக்கு. இந்த தென்கலாய பார்வதி பரமேஸ்வரர் ஆலயத்தில் முதலில் கட்டப்பட்டது குருநாதன்குடியில் வள்ளலார் காருண்யா இல்லம். ஐயனார் கோயிலே அடிவாரத்திலே நீ போனே என்றால் அங்கு வானரங்கள் காத்து கொண்டிருக்கும். அதில் மயில் ரேகை ஒன்று இந்த பக்கமாக ஓடி இருக்கும். அது ஒரு சின்ன வடிவத்தில் லிங்கம் மாதிரி காட்சி அளிக்கும். அதை எடுத்துக்கொண்டு வா, வந்தே என்றால் அது சரியாகிவிடும் என்று சொன்னேன். அவன் காலை முதல் மாலை வரை அலைந்து விட்டு ஒரு இடத்தில் கண்டுபிடித்து விட்டான். ஐயா, அந்த இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கட்டிலேயா இருக்குது, நான் உலகம் பூரா தேர்ந்துட்டேன். ஆனால் அந்த குரங்குகள் விடவில்லை. 3 மணி அளவில், மாலை 3 மணி அளவில் அவர்களுக்கு பருப்பு வாங்கி கொடு, அது விளையுறும் என்று சொன்னேன். பக்கத்தில் இருக்க கடையில் 10 ரூபாய்க்கு பருப்பு வாங்கி கொடுத்தான். அது எடுத்துக்கொண்டு சென்றது. அப்பொழுது அதை எடுத்துட்டு வந்தான். அந்த லிங்கத்தை தான் முன்னால் நாங்கள் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கோம். சுயம்பு லிங்கம். மாதம் பௌர்ண பூசையிலே பூசை வைத்து கொண்டு வந்தோம். சில
மக்களுக்கு சில வேண்டியது குழந்தை வராமல் வருவார்கள். அவர் பேரை சொல்லி சில உபசனம் செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும். அதற்கு ராஜபாளையத்தை சேர்ந்த 14 மனை செட்டியார் வீட்டு பையன் ஒரு பையன் கணேசகுமார் சூர்யா அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து இந்த புல்லாப்பட்டியில் வசிக்கும் ஒரு பையனுக்கு கிடைத்திருக்கிறது. சென்னையில் வசிக்கும் பையன் அப்பாஸ் என்று அப்பாத்துறை என்றவனுக்கு கிடைத்திருக்கிறது. பல பையன்களுக்கு ரொம்ப நாளை திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்கிறார். உடலுக்கு முடியாமல் இருப்பவர்களை சுகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். திருமண வளம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு திருமண வளம் கொடுத்திருக்கிறார். படிப்பில் வல்லமை இராத பையங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். பேச்சே வராமல் இருந்தவர்கள், இடையில் பேச்சு வராமல் இருந்தவர்கள், இந்த ஆலங்குளத்திலே பூக்கடை வைத்திருப்பான் மேடராஜ் என்பவன். அவன் வெகு காலமாக பேச்சு வரவில்லை. அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுது மதுபானங்களை அருந்தி அவனுடைய உடல்நிலை கவர்ச்சியானது. அதிலிருந்து அவனை காப்பாற்றி இப்பொழுது அவன் ஓரளவுக்கு சாமி ஐயா சாப்பிடணும் செய்யணும் அவன் சொல்லுவான். இப்போ நல்லா உதவியும் பண்ணுறான். அந்த குடிலுக்கு பூமாலை சரங்கள் கட்டி கொடுக்குறான். அவருடைய ஆற்றல் சக்தி அதிகமாக பெருவிருக்கிறது. இந்த வேளையிலே என்னை அவர் ஒரு குழந்தை போல் பார்த்துக் கொள்வார். நானும் இந்த கோயிலை ஆரம்பிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து இருவர் இருக்கிற மாதிரி உணர்வேன். அப்படி நான் பூசை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஏதோ ஒரு சோழியாக எந்திரிச்சு என்னைய அழைத்து சென்று விட்டார். அப்பொழுது அந்த கேட்டு பக்கத்திலே அவர் உருவமாக காட்சி அளிப்பார். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன வரம் வேண்டுமோ அத்தனை வரங்களும் கிடைக்கும். மனம் நலுங்கி இருப்போர், பசிப்பினியோடு இருப்போர் வரலாம். வந்தால் கிடைக்கும் நல்வரம். இதுவே என்னுடைய விண்ணப்பம். ஏற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டுமென மக்களை வாருங்கள் என்று அழைக்கிறேன். வரவும். ஓம் நமச்சிவாய. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வாழ்வா சாவா அப்படின்னு இல்லாம அதற்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கு அப்படின்றத நினைச்சு இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பா இந்த கோயில் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் வைபை தரும். இங்க நிறைய பேர் மதுரையில இருந்து, சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து என் ஃபோன் மூலியமா கேட்டு அவங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 2 வீலர் கார்ல தான் வர முடியும். ஏன்னா இந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ரூட் நீங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல இருந்து ஆலங்குளம் வந்துட்டு அங்கிருந்து கம்மாய்பட்டிக்கு வந்தீங்கன்னா அழகா வந்துடலாம். சுத்தியும் உங்களுக்கு இயற்கை சூழல் அமைஞ்சதாவே இருக்கும். உங்களுக்கு இந்த 3 அமாவாசை நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா அதற்கு உண்டான பலனை நீங்க கண் கூட பார்க்கலாம் அப்படின்றது இங்க எல்லாராலையும் நம்பப்படுது. இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சித்தர் கோயிலோட நம்பர் உங்களுக்கு கீழே கான்டாக்ட்ல நாங்க தாரோம். அவங்கள பார்த்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.